வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் ராஜு கூட சென்னைக்கு போகல அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியனும் அவர்கிட்ட சங்கடப்பட்டுட்டு இருக்காரு. இதை விட உனக்கு என்னடா பெரிய வேலை இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கப்போ கோமதி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கதிர் மேல கோவப்படுறாங்க. அவன் ரொம்ப பெரிய ஆளு, எப்ப என்ன செய்வான்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற கோமதி. ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. மீனா கூட இன்னைக்கு நைட்டு தான் சென்னைக்கு போறா. ஆபீஸ் விஷயமா போறேன்னு சொன்னா நீயும் அவளும் சேர்ந்து போயிட்டு வந்துருங்கன்னு கோமதி சொல்ல ராஜிக்கு ஏக சந்தோஷம். முகம் அப்படியே மலர்ச்சியில மலருது. பாண்டியனுக்கும் ஓகே, தனியா போகல, நல்ல தீர்வு அப்படின்ற சந்தோஷத்துல முகம் முழுக்க புன்னகை நிறையுது. இது சூப்பர் ஐடியாவல்ல இருக்கத்த. அக்கா போறேன்னு சொன்னாங்க, ஆனா அவங்க எங்க போறாங்கன்னு எனக்கு கேட்கணும்னு தோணவே இல்லை அத்த அப்படிங்கிற ராஜி. நீ இல்லைன்னா என்ன அப்படியே நின்று வேணாங்கிற மாதிரி கதிரை பாக்குறாங்க. கதிரை முறைச்சுக்கிட்டே நான் அக்கா கூடவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க கோமதி. நீ வேணா கூட போயிட்டு வாயேம்மா அப்படின்னு கதிர் சொல்ல உடனே அடிக்கிற மாதிரி கையை வாங்கிட்டு, ஏண்டா நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா? ஓ, உங்க அம்மா என் வீட்டுல இருக்காங்க, அவங்கள துரத்த வேண்டியதானேன்னு கடத்தருவுல யாராவது கேட்டாங்களாடா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா 4-5 பேர் கேட்குறாங்கன்ற மாதிரி கதிர் முகத்தை திருப்பிக்கிறாரு. உடனே பாண்டியனும் சிரிப்போட, நீயே சென்னைக்கு போகணும்னு ஆசைப்பட்டல அப்படின்னு கேட்க, ஆசைப்பட்டிருக்கேன், நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன் தான் அப்படின்னு கோமதி சொல்ல, இப்ப என்ன நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இப்ப நிறைவேற்றினா போச்சு, போயிட்டு வாங்குறாரு பாண்டியன். கோமதி எதுவும் சொல்ல முடியாம பாத்துட்டு இருக்க. ஆமா அத்தை, நீங்களும் வாங்கன்னு ராஜி கூப்பிடுறாங்க. அப்படி எல்லாம் கூப்பிட்டவனையே வர முடியாதுடி, வீட்டுல 1000 வேலை இருக்கு, அம்பட்டு பொறுப்பு வேற இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அடி எவடி நீ வேற, வீடுன்னா வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும், நீ போயிட்டு வாங்குறாரு பாண்டியன். இல்லங்க, என்னால வீட்டை விட்டுட்டெல்லாம் போக முடியாதுன்றாங்க கோமதி. அப்படின்னு பாண்டியன் பார்க்க, நான் இங்கேயே இருக்கேன், ஏண்டி நீ மீனா கூட பேசி அவ கூட போயிட்டு வந்துரு சரியா? நீ பேசுன்னு சொல்லிட்டு கோமதி கிச்சனுக்கு போறாங்க. ஏன்பா ராஜி, உங்க அத்தைக்காரி இருக்காளே, இந்த மாதிரிலாம் வெளியூர் போயிட்டு வரணும்ட்டு ரொம்ப ஆசைப்படுவா. அதுலயும் ஒரு ஆசையை கூட என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறீங்களான்னு என்ன குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பா. சரி, ஆசைப்படுறாளே, இவ ஆசையை நிறைவேற்றி கொடுப்போம்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதையும் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கா பாரு. இவளை என்னத்த சொல்றது அப்படின்னு பாண்டியன் சிரிக்கிறாரு. ஐயோ, உங்களுக்கு சைக்காலஜியே தெரியல பாண்டியன். அவங்க வெளியே போயிட்டு வந்துட்டா நான் கேட்டு நீங்க எதை செஞ்சிருக்கீங்க, என்னோட ஆசை எதை நீங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னு எப்படி குத்தம் சொல்ல முடியும்? உடனே நீங்க அதான் சென்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு முன்னாடி கேள்வியை வச்சிட மாட்டீங்களா? எப்படியாவது அவளை அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு எழுந்து போறாரு பாண்டியன். சூப்பர், அத்தை வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு ராஜி சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் எழுந்து போக அடுத்த நிமிஷமே ராஜியோட பார்வை கதிர் கிட்ட போகுது. ஐயோ சாமி, தப்பிச்சோன்னு நினைச்ச கதிர், ஐயோ இன்னும் இவ இங்கதான் நிக்கிறாளா அப்படின்ற மாதிரி தயக்கமா பாக்க அப்படின்னு ஒரு திருப்பி காமிச்சிட்டு போறாங்க ராஜி. கதிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு, ஆனாலும் வேற வழி இல்ல, பொறுத்துக்கணும் தானே. அவரு போன் எடுத்துட்டு கிளம்புறாரு. கோமதி டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. கூட ஒரு பக்கம் ராஜியும் அரசியும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வழக்கம் போல முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு இருக்காங்க. ராஜி நிமிந்து பார்த்துட்டு தயக்கமா அத்தைன்னு கூப்பிடுறாங்க. நான் வேற எக்ஸாம்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்கேன், பாவம் நீங்களே மொத்த வேலையும் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி சொல்ல அரசி கொட்டாவி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்லடி அப்படின்னு கோமதி சொல்ல ராஜி தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அரசியை பார்க்க அவங்க கொட்டாவிய கண்ட்ரோல் பண்ண சொடக்கெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாரு எப்படி ஹான்னு. ஏண்டி, இவளாவது எப்படி ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறா, நீ சும்மா உட்காந்து ஒரு புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு உதவி பண்ணலாம்லன்னு கோமதி கேக்குறாங்க. அட போமா, எனக்கு இன்னும் தூக்கமே கலையல அப்படின்னு அரசி சொல்ல அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. என்னாச்சு அரசி, நைட்டு சரியா தூங்கலையான்னு கேக்குறாங்க ராஜி. இல்ல அண்ணி, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு அரசி சொல்ல ஏன்ற மாதிரி ராஜி பார்த்துட்டு இருக்காங்க. அதானேடி, அவளுக்கு எப்படி தூக்கம் வரும், போர்வைக்கு கீழே போனை வச்சுக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு நக்கலா சொல்றாங்க கோமதி. அப்படியா அரசி அப்படின்ற மாதிரி ராஜி பார்க்க, போச்சு ரகசியத்தை அம்பலப்படுத்துறாங்க அம்மான்னு டக்குன்னு அரசி தலையை குனிஞ்சுக்கிறாங்க. தூக்கம் வரலையாம் அப்படின்னு கோமதி நக்கல் அடிச்சுட்டு இருக்க. அப்பாடா அப்படின்னு வர்றாங்க மீனா. வாமா வா, அதுக்குள்ள உன் தங்கச்சி உனக்கு போன் பண்ணிட்டாளா அப்படின்னு கோமதி கேட்க, பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க மீனா. ஏம்மா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களேன்னு கோமதி சொல்ல, நாங்க போறதெல்லாம் இருக்கட்டும், மாமா உங்களையும் சென்னைக்கு போக சொன்னாராமே அப்படின்னு மீனா கேட்க, ஆமாண்டி சொன்னாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்
அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் அத்த சென்னையை சுத்தி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேக்குறாங்க மீனா. அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே, அந்த ஆசையெல்லாம் அத்தைக்கு நிறையவே இருக்கு. ஆனா வீட்டையும் வீட்டுல இருக்கவங்களையும் விட்டுட்டு வரமாட்டாங்களாம் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படின்னு பெருமிதமா தலையாடுறாங்க கோமதி. அப்படின்னா மொத்தமா எல்லாரும் போயிடலாமா அப்படின்னு மீனா கேட்க, அரசி ரொம்ப ஆர்வமும் ஆசையுமா அப்படின்னு தலைய ஆட்டுறாங்க. உங்க மாமா வீட்டுல விசேஷம்னாவே கடையை பூட்ட மாட்டாரு, இதுல டூர் போறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னா விடுங்க, நீங்க வாங்க, நாம 3 பேர் மட்டும் போயிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க மீனா. ராஜியும் ஆமான்னு தலையாட்ட, வீட்டை யாரடி பாத்துக்கிறதுன்னு கேக்குறாங்க கோமதி. அதான் 4 ஆண் சிங்கங்கள் இருக்காங்களே, அவங்க பாத்துக்குவாங்கன்றாங்க மீனா. அதானே ராஜியும் தலையாட்டுறாங்க. ஏய் பாவம் இல்லையாடி அப்படின்னு கோமதி சொல்ல, யாரு எக்கேடோ கெட்டு போனா எனக்கு என்னன்னு ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பி விறுவிறுன்னு போனீங்க அப்படின்னு ராஜி சொல்லி காட்ட, அரசி டொப்புன்னு சிரிச்சிடுறாங்க. அதானே மீனா சொல்ல, இப்ப என்னடானா ஒரு 5 நாள் வெளியே வர்றதுக்கு இப்படி யோசிக்கிறீங்கன்னு ராஜி கேட்டு விட்டுட்டாங்க. அப்ப இருந்த மனநிலை வேற, இப்ப இருக்கிற மனநிலை வேற அப்படின்றாங்க கோமதி. இல்லாத வீட்லயும் கொஞ்ச நாளா என்னென்னமோ நடந்து போச்சு, வர்ற பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிருப்பீங்க. சென்னை போனோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல அப்படின்னு மீனா ஆர்வமா எதிர்பார்க்கறாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், கேட்கவும் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் யோசனையாவே இருக்குன்றாங்க கோமதி. அத்தை மாமா சம்மதம் கொடுத்தாச்சு, அப்புறம் என்னன்னு ராஜி கேக்குறாங்க. கோமதி அவங்கள பார்க்க, நாம பீச்சுக்கு போலாம், ஹோட்டல், ஷாப்பிங், கடன், எங்க வேணாலும் போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ராஜி. கோமதியும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க வந்தா ஜாலியா இருக்கும் அத்த, எனக்கும் அங்க 3 நாள் தான் வேலை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு, எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு மீனா செம்மையா தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க. சரி வந்தா எங்க போய் தங்கறதுன்னு கேக்குறாங்க கோமதி. எனக்கு ஆபீஸ்லயே ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க, அங்கேயே நாம இன்னொரு ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம், மொத்தம் 2 ரூம் இருக்குல்லன்றாங்க மீனா. கோமதி கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்படியா சொல்றேன்னு கேக்குறாங்க. அத்தை நீங்களே நிறைய தடவை சென்னைக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல, இதை விட்டு அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, வாங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு ராஜி கூப்பிட, வாங்கலன்றாங்க மீனாவும். வாங்க அத்தை அப்படின்னு ராஜியும் கூப்பிட, சரிடி நான் வர்றேங்கிறாங்க கோமதி. 2 பேருமே ஏக சந்தோஷத்தோட ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. வெரி குட் அத்தைன்னு மீனா சொல்லிட்டு இருக்க, நாம 3 பேரும் சென்னைக்கு போறோம், ஃபன் பண்றோம்ன்றாங்க ராஜி. அப்படின்னு மீனாவும் சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்க. பயங்கர கடுப்போட பார்த்துட்டு இருக்க அரசி தூக்கத்தெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு கோவமா கேக்குறாங்க, பிளான் எல்லாம் போட்டு முடிச்சாச்சான்னு. ஒரு முறைப்போட கோமதி அரசியை பார்த்துட்டு முடிச்சாச்சுங்கிறாங்க. ஏம்மா உன் மனசுல ஒரு ஓரத்துல கூட உன் பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு தோணவே இல்லைல்ல அப்படின்னு அரசி கேட்க, அப்படிலாம் தோணல அப்படின்னு கோமதி பயங்கரமா பல்பு கொடுத்துடுறாங்க. ராஜிக்கும் மீனாக்கும் சிரிப்பு வருது, மறைச்சிட்டு சிரிக்கிறாங்க. நீ என்னம்மா இப்படி சொல்றேன்னு அரசி கேட்க, ஏய் நீ அங்க வந்து சும்மா இருக்க மாட்ட, அது வேணும் இது வேணும்னு ஏதாவது கேப்ப, சோறு பிடிக்கல குழம்பு பிடிக்கலன்னு ஏதாவது குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்ப. அங்கேயும் நான் சட்டி பானையை தூக்கிட்டு வந்து உனக்காக ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கணும், இத பாரு உன்னை கண்ணும் கருத்துக்குமா பாத்துக்கணும். ஐய அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவையில்லாத தலைவலி, வேண்டாம் விடுன்றாங்க கோமதி. அம்மா ஒரு தாய் மாதிரியா நீ பேசுற அப்படின்னு அரசி அதிர்ச்சியோட கேட்க, ஏய் 24 மணி நேரமும் தாயாவே இருக்க முடியாது, ஏன் சந்தோஷம் ஏன் நிம்மதின்னு அதையும் நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்னு கோமதி கேட்க, அரசி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம், சரியானத கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்காம சொல்றாங்க கோமதி. முடிவே பண்ணிட்டியாங்கிற மாதிரி பாக்குறாங்க அரசி. ஏய் முதல்ல மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன், என் முடிவை மாத்திக்கிட்டேன்னு, இத கொஞ்சம் ஆஞ்சு வைமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சந்தோஷமா போக, மீனாவும் ராஜியும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. பயங்கர கடுப்பா பாத்துட்டு இருந்த அரசி, பாருங்களேன் சின்ன பொண்ணு பண்ற மாதிரி பண்றத அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண 2 பேருமே சிரிப்போட பாக்குறாங்க. மீனா இங்க பாண்டியன் வீட்டு அடுப்புல வேலை பார்த்துட்டு இருக்க, அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. போனை எடுத்து பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணி காதுல வைக்க, ஹலோ மீனா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. என்னம்மா என்ன பண்ற அப்படின்னு மீனா கேட்க, சும்மா தாண்டி இருக்கேன்றாங்க அவங்க. நீ என்ன பண்றேன்னு கேட்க, ஏம்மா நான் மாமியார் வீட்டுல காஃபி போட்டுட்டு இருக்கேன்றாங்க மீனா. லீவுன்னதும் அங்க போயிட்டல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமா நாள் பூரா உட்காந்து உன் மருமக முகத்தைய பார்த்துட்டு இருக்க சொல்றியா அப்படின்னு மீனா கேட்க, டக்குன்னு ஞாபகம் வந்தவங்களா, நீ சென்னைக்கு போறியாடின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆமா வேலை விஷயமா போறேன்,
அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. மா கிளம்பும் போது சொல்லலான்னு நினைச்சேம்மா அப்படின்னு மீனா சொல்றாங்க. மாப்பிள்ள உங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட சொல்ல போய் தான் நீ சென்னை போறதே எனக்கு தெரியும்ன்றாங்க அவங்க அம்மா. ஏம்மா நான் என்ன மூட்டை முடிச்சிடலாமா, கட்டிக்கிட்டு போறேன், 5 நாள் தானே, அதெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கணுமான்னு நினைச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, நீ என்னைக்கு எதை வீட்டுல சொல்லி இருக்க, சரி மாப்பிள்ளைய கூட கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதுதானேங்கிறாங்க அவங்க அம்மா. இதெல்லாம் அவர் உங்ககிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாராக்கும் அப்படின்னு மீனா கேட்க, இல்ல நானா தான் கேக்குறேன்றாங்க அவங்க அம்மா. பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா சிக் லீவு கேஷுவல் லீவு என்ன கொடுப்பாங்க, ஆனா இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு வேலை இருக்குங்கிறதுக்காகலாம் புருஷனுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் ஓவரா வாய்டி உனக்குங்கிறாங்க அவங்க அம்மா. சரி அங்க எங்க தங்க போறேன்னு அவங்க அம்மா கேட்க, ஹோட்டல்ல தான், அதான் ஆஃபீஸ்லயே ரூம் அலாட் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, தனியாவான அவங்க அம்மா கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாங்க. அதெல்லாம் பதறாத, அத்தை ராஜி 2 பேருமே என் கூட வர்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அவங்க எதுக்கு வர்றாங்கன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. ராஜிக்கு அங்க எக்ஸாம் இருக்குமா, அத்தை துணைக்கு வர்றாங்க, அப்படியே நாங்க 3 பேரும் போறோன்றாங்க மீனா. 3 பேரும் சேர்ந்து பொம்பளைங்களா தனியா ஹோட்டல்ல தங்க போறீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா இந்த காலம் போன காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயம்னு இப்ப கேக்குற பாத்தியா, அதெல்லாம் நல்ல சேஃபான ஹோட்டல்ல தான் தங்க போறோம் அப்படின்னு மீனா சொல்ல, ஆஹா இல்ல நீங்க ஹோட்டல்ல எல்லாம் தங்க வேண்டாம், நீ உங்க மாமா வீட்டுல போய் தங்கிக்கோன்றாங்க அவங்க அம்மா. உடனே மீனா அதிர்ச்சியாகி, மாமாவா, மாமான்னா எந்த மாமா, அந்த ராகவன் மாமாவா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா அவர் வீட்டுல போய் தங்கிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா சும்மா பேசிட்டு இருக்காதம்மா, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு மீனா போன்ல மிரட்ட அவங்க அம்மா அங்க பயந்துடுறாங்க. அவர் வீட்டுல எல்லாம் என்னால தங்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டி ஏன் முடியாதுன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. அவர் கூட, அம்மா அவர் கூட எல்லாம் மனுஷங்கள்லாம் வாழ முடியாதுமா அப்படின்னு மீனா சொல்ல, அவர் பசங்க அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க அண்ணின்னு எல்லாருமே அங்கதானே இருக்காங்க, அவங்கெல்லாம் மனுஷங்களா தெரியலையா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அவங்களுக்கெல்லாம் வேற வழி இல்ல, பல்ல கடிச்சிட்டு அவர் வீட்டுல இருக்காங்க, எனக்கு என்ன அப்படியா, இதோ பாரு பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து தூங்கினாலும் தூங்குவேனே தவிர நான் அவர் வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க மீனா, என்ன ஆளை விடு, இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, முதல்ல போனை வை அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க. மீனான்னு அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க, போனை வை முதல்ல, என்ன கட் பண்ணிடுறாங்க மீனா. ஏய் மீனா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறவங்க போன் கட் ஆயிடுச்சான்னு எடுத்து பாக்குறாங்க. அவங்க பால் பாத்திரத்தை எடுத்து இப்படி சுத்திட்டு இருக்க, ஏய் யாருக்கிட்ட கத்திக்கிட்டு இருந்தேன்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு செந்தில். நான் சென்னைக்கு போற விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமா சொன்னேங்கிறாரு அவரு. ஏங்க உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, போற வழியிலயோ இல்ல அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமோ நான் சொல்லிக்க மாட்டேனா, நான் உங்ககிட்ட சொல்ல சொன்னேனா, இப்ப பாருங்க சம்பந்தமே இல்லாம எங்க அம்மா போன் பண்ணி மாமா வீட்டுல போய் தங்கிக்கோன்னு சொல்றாங்க அப்படின்னு மீனா எகிரின்னு எகிரிட்டு இருக்க. திருத்திருன்னு பாத்துட்டு இருந்த செந்தில் இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி முறைக்கிறாரு. நல்ல விஷயம் தானே, தங்குற செலவு சாப்பிடுற செலவு இதெல்லாம் மிச்சம் தானேங்கிறாரு. அட நீங்க வேறங்க, அது வீடே இல்ல, சரியான மிலிட்டரி கேம்ப்ங்கிறாங்க மீனா. அவரு அப்படியான்ற மாதிரி பார்க்க, மாமா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அங்கெல்லாம் என்னால 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது, ஒருவேளை எங்க அம்மா உங்களுக்கு போன் பண்ணி மாப்பிள்ள மீனா அவங்க மாமா வீட்லயே போய் தங்க சொல்லுங்கன்னு கன்வின்ஸ் பண்ணா இப்படி தலையாட்டாம முடியாதுன்னு சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு புரிஞ்சு தள்ளுறாங்க மீனா. அவரு அப்பாவியா வாய் மூடி நின்றுட்டு இருக்க, அங்க போய் மண்டைய ஆட்டிட்டு வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா டீயை டம்ளர்ல ஊத்திட்டு இருக்காங்க. நீ சிந்தாம ஊத்து முதல்ல அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க 2 டம்ளர்ல ஊத்தி எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் வக்கனையா பேசுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்களே ஊத்திட்டு வாங்க அப்படின்னு போறாங்க மீனா. என்ன இவ புருஷனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா, உங்களுக்கு வேணுமான்னு ஒரு பேச்சுக்கு கூட கேட்க மாட்டேங்கிறா, இப்படி இருக்காளே, இவ்வளவு கொடுமைக்காரியா இருக்காளே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு நிக்கிறாரு செந்தில். ராஜி அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்க. கதிர் ஒரு பேக்கோட உள்ளர் வர்றாரு. ராஜி கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. நான் வேணா மடிச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு எடுக்கிறாரு. வெடுக்குன்னு அவர் கையில இருந்து புடுங்கிக்கிறாங்க ராஜி. இந்தான்னு அவர் கொண்டு வந்த கவரை நீட்ட ராஜி பாக்குறாங்க. வாங்கிக்க உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை வெளியே எடுக்கிறாரு. இந்த கலர்லாம் லக்குன்னு சொல்லுவாங்க, அதான் இந்த கலர்லயே உனக்கு ஒரு சுடிதார் வாங்கியிருக்கேன், இதை போட்டு எக்ஸாம் எழுதினா எங்க அப்பா சொன்ன மாதிரி கண்டிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நீட்டிட்டு இருக்காரு.
நீ என் கூடவே இருக்கிறது கூட தான் லக்குன்னு சொல்லியிருக்க. எக்ஸாம் எழுதும்போது கூட வரியா என்ன அப்படின்னு கொஞ்சம் வேதனையோட கேக்குறாங்க ராஜி. நான் தான் சொன்னேன் இல்ல ராஜி, என்னால வர முடியாத காரணத்தை அப்படின்னு கதிர் நீட்ட ராஜி அந்த கையை தள்ளி விடுறாங்க. ராஜி அப்படின்னு அவர் கூப்பிட, யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு என் கூட வரமாட்டேன்னு சொல்ற. அவரு நமக்கு தெரிஞ்சவரோ சொந்தக்காரரோ கூட கிடையாது. அவர் யாரு உனக்கு? என் அப்பாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும். அவரை நம்புறதை விட நான் அதிகமா உன்னை நம்பினேன். ஆனா நீ ரீசெண்டா நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு மனசுல இருக்கிறத கொட்டிக்கிட்டு இருக்காங்க ராஜி. ராஜி, உங்க அப்பா ரொம்ப நல்ல அப்பா, அவரையே நீ எப்பவும் போல ரொம்ப நம்பலாங்கிறாரு கதிர். பாரு, நீ பேச்ச மாத்தாத, உன்னை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ ஏன் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிற? ஏன் நீ கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளா மாறிட்ட அப்படின்னு ராஜி கேட்க, இல்லையே நான் எப்பவும் போல தானே இருக்கேங்கிறாரு கதிர். இல்ல, இல்லவே இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அப்ப கூட நீ இதை விட நல்லா தான் இருந்த. ஆனா இப்ப நீ என்னை விட்டு ரொம்ப விலகி போயிட்ட மாதிரி இருக்கு. அப்பதான் மேல அவ்வளவு பிரியமா இருந்த நீ அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன. நான் எக்ஸாம் எழுதியே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்ன நீ இப்ப எக்ஸாம் எழுத கூட வரமாட்டேன்னு சொல்ற அப்படின்னு ராஜி சொல்ல, அவர் மெதுவா ராஜியோட கை மேல கை வச்சு, ஆமா நீ இப்ப எதுக்கு இம்புட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ராஜி பட்டக்குன்னு ஒரு கையை தட்டி விடுறாங்க. அம்மாச்சி இங்கிருந்து அனுப்புன காரணத்தை தான் நான் அப்பவே சொல்லிட்டேனே, மத்தபடி அவங்க போறதுல எனக்கும் வருத்தம் தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அடுத்து உன்னோட எக்ஸாம் விஷயம் முடிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருப்பேன். வேற வழி இல்லாததுனாலதான் நான் வரமாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்க ராஜி அவரை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு, நீ எக்ஸாம் எழுத போறதுல என்னை விட வேற யாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ரோட்ல போறப்ப வர்றப்ப எல்லாம் பாக்குற சாமி கிட்ட எல்லாம் உனக்காக நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா ஏதாவது சொல்லி என்ன சமாளிக்கிறது தான் உனக்கு ஈஸியான வேலையா போச்சு அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ராஜி. அப்படியெல்லாம் இல்ல ராஜி, சரி இந்தா வாங்கிக்கோ ராஜின்னு ட்ரெஸ் நீட்ட ராஜி அதை வெடுக்குன்னு வாங்கி பார்சலோட சேர்த்து வைக்கிறாங்க. கதிரை முறைச்சுக்கிட்டே எடுத்து வைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு என் அப்பாவை பார்க்கணுன்றாங்க. கதிருக்கு பயங்கர அதிர்ச்சியில தூக்கி வாரி போடுது. எதுக்கு இவ இப்படி சொல்றான்னு தெரியலையேன்னு அவர் அப்படியே உட்கார்ந்துருக்க, எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ராஜி சொல்ல, அவர் பயத்தோட எதுக்குன்னு கேக்குறாரு. அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ராஜி சொல்ல, ஓ அவ்வளவுதானா அப்படின்னு அவரு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. சரி நீ போயிட்டு வா அப்படின்னு கதிர் சொல்ல, இன்னுமா கதிர் மேல கோவம் குறையாது ராஜி. அங்கிருந்து எழுந்து போறாங்க. கோமதி எங்க பக்கெட்ல துணியோட வர, போய் அத்தைன்னு கூப்பிடுறாங்க ராஜி. கதிரும் பின்னாடியே வர்றாரு. என்னடின்னு கேட்க, எனக்கு எங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க ராஜி. ஏய் என்ன அனுமதி கேக்குறியா என்கிட்ட அப்படின்னு கோமதி கேட்கணும் இல்லைன்றாங்க ராஜி. இங்க பாரு, சில விஷயங்கள் தோணுனே அப்பப்ப பண்ணிடணும், அடுத்தவங்க அனுமதி கேட்டு நடக்கணும் செய்யணும்னு பார்த்தா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற கோமதி. சரி போயிட்டு வான்றாங்க. சரிங்க தானே. ராஜி வேகமா திரும்ப டக்குன்னு தோலை பிடிச்சி, ஏய் ராஜி இத பாரு, உன் சித்தப்பாவை வீட்டுல பார்த்தேன், வண்டி வேற நிக்குது, அவரு வாய் வேற சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, புரியுதா அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு அவரெல்லாம் பெருசா கண்டுக்காத சரியா அப்படின்னு கோமதி கேட்க, சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சந்தோஷமா கிளம்புறாங்க ராஜி. அங்க நின்னுட்டு இருக்க கதிரை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு முறைச்சிட்டு முகத்தை எடுத்து தோல்ல இடிச்சு காமிச்சிட்டு போறாங்க கோமதி. கோவமா இருக்காங்களாம். இப்படி ஆளாளுக்கு முகத்தை காட்டினா நானும் தான் என்ன செய்வேன்ற மாதிரி பரிதாபமா பாக்குறாரு கதிர். இங்க சக்திவேல் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க, பாட்டி இன்னொரு சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. இந்தாங்கன்னு மாறி மாத்திரை கொடுக்க, பாட்டி டம்ளர்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அவங்க மாத்திரையை போட்டு முகத்தை சுழிச்சிட்டு முழுங்க, ஏன் தா அங்க வேலைக்கு ஒழுங்கா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. சாப்பிட்டேன் அப்படின்றாங்க பாட்டி. பக்கத்துல நிக்கிற மாரிய பார்த்து, ஏண்டி ஆத்தாவை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணிடலாமான்னு கேக்குறாரு சக்திவேல். ஏன் ஆத்தா ஃபுல் செக்அப் ஒன்று எடுத்துடலாமா அப்படின்னு அவரு கேட்க, ஆஹா அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி. சக்திவேல் மாரிய ஒரு பார்வை பார்க்க, மாரியும் சக்திவேலை பாக்குறாங்க. இத்தனை நாளா மக வீட்டுல இருந்த அவங்க சத்தான சாப்பாடு போட்டாங்களான்னு தெரியல, அதான் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணலான்னு அப்படின்னு அவரு சொல்ல, அடப்போடா கூறு கிட்டவனே, உனக்கு புத்தி எப்பவுமே கொன்ல தான் வேலை செய்யணும் முகத்தை திருப்பிக்கிறாங்க பாட்டி. எங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மாறி. நான் சொல்றதுல என்னடி தப்புங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. மெதுவா உள்ளர வர்ற ராஜி இவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியா இருந்துட்டு சித்தப்பான்னு கூப்பிட அவரு மாறி ரெண்டு பேரும் நிமிந்து பார்க்க, பாட்டி படக்குன்னு பாக்குறாங்க. ராஜி
ராஜி வாமா அப்படின்னு பாட்டி முன்னாடி வர ராஜியும் சிரிப்போட அப்பத்தான்னு போய் அவங்க கைய பிடிச்சிக்கிறாங்க. வாமா எப்படி இருக்கேன்னு அவங்க கன்னத்தை தடவிட்டு இருக்காங்க பாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உன்னை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட அப்படின்னு பாட்டி சொல்ல, எப்படி இருக்கீங்க அப்பத்தான்னு கேக்குறாங்க ராஜி. நல்லா இருக்கேன்டா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க மாறி சின்ன சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு இங்க என்ன வேலைங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு நிமிந்து உட்கார்றாரு சக்திவேல். ராஜி அப்படியே சித்தப்பாவை திரும்பி பார்க்க அவர் வெடுக்குன்னு பார்வையை திருப்பிக்கிறாரு. சித்தப்பான்னு கூப்பிட பாக்குறாரு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ராஜிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு. சித்தி நீங்க அப்படின்னு கேட்க அப்படின்றவங்க சக்திவேல ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே, நான் நல்லா இருக்கேன் ராஜி அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. சக்திவேல அவங்கள முறைக்கிறாரு. ராஜி உட்காருமான்றாங்க மாறி. உட்காரெல்லாம் நேரம் இல்ல சித்தி, நான் அப்பாவை பார்க்க வந்தேன், அப்பாவை பார்த்துட்டு கிளம்பிடுறேன். அப்பா இருக்காரா வீட்டுலன்னு கேக்குறாங்க அவங்க. மாமா ரூம்ல தான் இருக்காரு, அக்கா கொல்லப்புறத்துல இருக்காங்க, இரு ஒரு நிமிஷம் இரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு மாறி போறாங்க. சரிங்க சித்தி அப்படின்னு ராஜி நின்றுட்டு இருக்காங்க. மறுபடியும் பாட்டி ராஜியோட கையை பிடிச்சி, அம்மாடி அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேக்குறாங்க. இந்த ஆத்தாவுக்கு என்ன பண்ணினாலும் மக வீட்டு பாசமும் மக பாசமும் போகாது போல இருக்கே அப்படின்னு கடுப்பா பாக்குறாரு சக்திவேல். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பார்த்தா அப்படின்றாங்க ராஜி. பொறுக்க முடியாம, ஏன் ஆத்தா வெளியே துரத்தி விட்டும் அந்த வீட்டு மேல பாசம் குறையலையா, நீ திருந்தவே மாட்டாத்தா அப்படின்னு கடுப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு. பாட்டி ராஜி ரெண்டு பேருமே சங்கடமா நின்னுட்டு இருக்க கொல்ல பக்கத்துல இருந்து கையை தொடச்சுக்கிட்டே ராஜி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்ற வடிவு ராஜியை பார்த்து மலர்ந்த முகத்தோட நிக்கிறாங்க. ராஜி அப்படின்னு அவங்க மறுபடியும் கூப்பிட, அம்மா நல்லா இருக்கியாம்மான்னு கேக்குறாங்க அவங்க. நீ எப்படி இருக்கன்றாங்க அவங்க அம்மா. நல்லா இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். அடுத்து முத்துவேல் அங்க வர்றாரு. அவர் ராஜியவே பார்த்துட்டு இருக்க ராஜி கண்கள் நிறைய அப்பாவை பார்த்துக்கிட்டே அப்பான்னு கூப்பிடுறாங்க. ராஜி பக்கத்துல வந்து அப்பாவை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. IPS எக்ஸாமுக்கான பிரிலிமினரி செலெக்ஷன் சென்னையில நடக்க போகுது, நான் அதுக்கு தான் போறேன் அப்படின்னு ராஜி சொல்ல லைட்டா தலையாட்டுறாரு அவரு. சந்தோஷமா சிரிக்கிறாங்க வடிவு. ஏக்கமும் சந்தோஷமா பாட்டி பார்த்துட்டு இருக்க. சரி இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல அவரால் புன்னகையை மறைக்க முடியல. வடிவுக்கு ஏக சந்தோஷம். அம்மா நீயும் வாமா வா அப்படின்னு அவங்க கைய பிடிச்சி அப்பா பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க ராஜி. ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ராஜி அவங்க காலில் விழுந்து கும்பிட, நல்லாருமா நல்லாரு எந்திரின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க. இந்த நாடகம்லாம் எப்போ முடியுங்கிற மாதிரி சக்திவேல் கடுப்பா பார்த்துட்டு இருக்க. நல்ல எக்ஸாம் எழுது, கேள்விக்கு பதில் எழுதி முடிச்ச உடனே மறுபடியும் ஒரு தடவை சரியா இருக்கான்னு செக் பண்ணிடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்படின்னு ராஜி ரொம்ப சந்தோஷமா தலையாட்ட பதட்டப்படாம எழுதுங்கிறார் அவரு. சரிங்கப்பா அப்படின்னு தலையாட்டுற ராஜி அம்மான்னு கூப்பிட, ராஜி அப்படின்னு அவங்களும் ராஜியோட கையை பிடிச்சி, நல்லா எழுது, என்ன நீ கண்டிப்பா உன் ஆசைப்படிய IPS ஆயிடுவ அப்படின்னு அவங்க அம்மாவை வாழ்த்த, சரிம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு ஆனந்த கண்ணீரோட தலையாட்டுறாங்க ராஜி. முத்துவேலும் கண்கள் நிறைய கனிவோட மகளை பார்த்துட்டு இருக்காரு. சக்திவேல் மட்டும்தான் பயங்கர காண்டுல இருக்காரு. அவர் இதுக்கு என்ன பண்ண போறாரு? ஒருவேளை அவரும் ராஜியை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப போறாரா, இல்ல ஏதாவது கடும் சொல்லி அப்செட் பண்ண போறாரா அப்படின்றத நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.